ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி 3 கப்பல்கள் சென்றிருக்கின்றன. இந்த 3 கப்பல்கள் போனது பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த 3 கப்பல்களுமே வில்லங்கமான கப்பல்கள். அதென்ன வில்லங்கம்? விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்று 14ஆம் திகதி காலையிலிருந்து மத்திய கிழக்கில் வேறு என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன, அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 3 கப்பல்கள், மூன்றுமே வில்லங்கமான கப்பல்கள். அமெரிக்கா எப்படி அனுமதி கொடுத்தது? அதுதான் ஏற்கனவே முற்றுகை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதை தாண்டி எப்படி இந்த 3 கப்பல்களும் பெற முடியும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல என்னென்ன கப்பல்கள் போயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்த நாங்கள் ரிச் ஸ்டாரி என்ற ஒரு கப்பல் பிறகு திரும்பி போனதாக. இப்போ அந்த கப்பல் மறுபடியும் புறப்பட்டு போய் அந்த ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியால் வந்திருக்குது. அதாவது ரிச் ஸ்டாரி என்று சொல்லப்படுற கப்பல் ஒரு சீன கப்பல், ஒரு சீன கம்பெனிக்கு சொந்தமான ஒரு கப்பல். அதாவது ஷங்காய் வான்ட்ரன் ஷிப்பிங் கம்பெனி என்று சொல்லப்படுற ஒரு சீன நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் தான் இந்த ரிச் ஸ்டாரி என்று சொல்லப்படுற கப்பல். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து, அமீரகத்தில் இருந்து புறப்பட்டு போய், அதாவது ஷார்ஜா நகரம் இருக்குத்தானே, அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகம் ஹம்ரியா என்று சொல்லப்படுற ஒரு துறைமுகம், அல் ஹம்ரியா என்று சொல்லப்படுற ஒரு துறைமுகத்திலிருந்து வெளிக்கிட்டு ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி பிறகு ஓமான் கல்ஃபுக்கு போயிட்டு இப்போ அரேபியன் கடலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கடைசியாக கிடைச்ச புள்ளி விவரங்களில் சொல்லப்படுது. இந்த கப்பல் போனதை அமெரிக்கா எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று சொல்லப்படுது. ஆனால் இந்த கப்பலில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதே கப்பல் ஏற்கனவே அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டிருக்குது. ஏன் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈரானோட சேர்ந்து பிஸ்னஸில் ஈடுபடுது, ஈரானுக்கு தேவையான பொருட்களை ஏற்றி இறக்குதுன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தடைப்பட்டியல் இருக்குதானே, அந்த தடைப்பட்டியல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கப்பல் தான் இந்த ரிச் ஸ்டாரி என்று சொல்லப்படுற கப்பல். அப்ப தடை செய்யப்பட்ட ஒரு கப்பலை எப்படி அமெரிக்கா அனுமதிச்சது என்று கேட்டீங்கன்னு சொன்னா, அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் வெளிச்சம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த கப்பல் 2,50,000 பேரல்ஸ் மெத்தனல்ல ஏற்றி கொண்டு போயிருக்குது. 2,50,000 பேரல்ஸ் அமெரிக்கா கண்டும் காணாமல் விட்டுருக்குது. ஏன்னு சொன்னா, சீன கப்பல், இந்த கப்பலோட போய் தேவையில்லாமல் சொரிஞ்சா பிரச்சனை வரும் என்று சொல்லி அப்படி கண்ணு காணா விட்டார்களா என்னவோ தெரியல. தடை செய்யப்பட்ட முதலாவது கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போயிருக்கிறது. இது முதலாவது. 2வது கப்பல் என்னென்னு சொன்னால், அது ஈரானோட சம்பந்தப்பட்ட ஒரு கப்பல், ஒரு ஈரானிய கம்பெனிக்கு சொந்தமான ஒரு கப்பல். அதனுடைய பேர் பீஸ் கல்ஃப். ஆனால் ஈரானிய துறைமுகத்திலேருந்து வரையில் இதே துறைமுகம் தான், ஹம்ரியா துறைமுகத்திலேருந்து போயிருக்குது, ஷார்ஜாவில் இருந்து. அதுவும் வெற்றிகரமாக ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி அமெரிக்காவினுடைய தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது அரபு கடல் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பனாமா கொடியுடன் இந்த கப்பல் போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பனாமா நாட்டு கொடி, ஆனால் ஈரானிய முதலாளி ஒருவருக்கு சொந்தமான கப்பல். 3வது கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்குது. அதாவது அரபு கடல் பக்கத்தில் இருந்து ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி உள்ளுக்குள்ள கல்ஃபுக்குள்ள போயிருக்குது. கல்ஃபுக்குள்ள போயிட்டு அது ஈராக்குக்கு போகுது. அந்த கப்பலும் ஒரு சீன நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் தான். அந்த கப்பலும் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ஒரு கப்பல் தான். அதனுடைய பேரை கேட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்கள். லைட்டாக தமிழ் பேர் மாதிரியே இருக்கும். அதாவது முர்லி கிஷான் இதுதான் அந்த கப்பலினுடைய பேர். அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய தமிழ் முதலாளி இந்த கப்பலோ இன்னும் தெரியல. எனவே அந்த கப்பல் இப்போ ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்துட்டுது, கல்ஃபுக்குள்ளே வந்துட்டுது. இனி ஈராக்குக்கு போயிட்டு 16ஆம் திகதி, நாளை மறுதினம் 16ஆம் திகதி அதில் குரூட் ஆயில், அதாவது மசகு எண்ணெய் ஏற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்றிக்கொண்டு பிறகு திரும்ப வரும் என்று சொல்லி, அப்போ எங்களுக்கு விளங்கவே இல்லை. இது என்ன தடை செய்யப்பட்ட கப்பல் எல்லாம் தாராளமாக போயிட்டு வருது, அதுவும் சீன கப்பல்கள் எல்லாம் போயிட்டு வருது என்று சொன்னால், அப்போ அமெரிக்காவினுடைய தடையினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி இருக்குதானே. அப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அது தடை செய்யப்பட்ட கப்பல் போனாலும் பரவாயில்லை, எந்த கப்பல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் ஈரான்லேருந்து வரக்கூடாது, ஈரானிய துறைமுகத்திலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அதை மட்டும்தான் அமெரிக்கா ஃபோக்கஸ் பண்ணுதா என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் என்னென்ன கப்பல்கள் எல்லாம் அமெரிக்கா அனுமதிக்க போகிறது, அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகை எப்படி போக போகிறது என்று. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். என்னென்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவருக்கு தான் சில முக்கியமான ஆலோசனைகள் சொல்லியிருக்காராம். சில தீர்க்கமான
சில கடினமான ஆலோசனைகள் சொல்லியிருக்கார். ஆனால் எல்லாமே வந்து ப்ரைவேட் என்று சொல்லியிருக்கார். அதாவது வந்து வெளியில் சொல்ல மாட்டேன், அது நான் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சொல்லியிருக்கிறேன் சொல்லி. என்னென்னு சொன்னால், ஜேடி வேன்ஸ் வந்து இந்த மத்திய கிழக்கு யுத்தம் சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து காரசாரமாக சொல்லியிருப்பார் போலருக்கு. அது வந்து ஊடகங்களுக்கு தெரிய வந்துட்டுது, அமெரிக்காவில் வந்து ஊடகங்களுக்கு தெரிய வந்துட்டுது. அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டது, என்ன ட்ரம்புக்கு ஏதோ அட்வைஸ் எல்லாம் கொடுத்தீங்களாமே என்ன மாதிரி என்று சொல்லி. அதுக்கு தான் அவர் சொன்னவர், இல்லை அது வந்து ப்ரைவேட், கொடுத்த நான் தான் அட்வைஸ், ஆனால் அது வந்து ப்ரைவேட், ஏதாவது ஒரு காரசாரமான உரைக்கக்கூடிய மாதிரியான ஒரு அறிவுரையை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த டீமிலேயே, ட்ரம்பினுடைய டீமிலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர் ஜேடி வேன்ஸ் மட்டும்தான். ஆரம்பத்திலிருந்து இந்த யுத்தத்துக்கு வந்து அவர் எதிராக இருந்திருக்கிறார். எனவே என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னு சொல்லி தெரியல, போக தான் தெரிய வரும். பாகிஸ்தான் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த முக்கியமான அதிகாரி ஒருவர் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு இந்த தகவலை வழங்கியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், எத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள் இனி நடக்கிறதாக இருந்தாலும் அத்தனைக்கும் நாங்கள் பொறுப்பாக இருப்போம். அதாவது வந்து நாங்கள் நடுவர்களாக இருந்து அந்த வசதிகளை செய்து கொடுப்போம். எனவே அமெரிக்காவும் ஈரானும் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வரணும், பேச்சுவார்த்தை மேசைக்கு வரணும் என்று சொல்லி தாங்கள் விரும்புவதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. நீங்கள் எத்தனை சுற்று வேணுமென்றாலும் பேச்சுவார்த்தை நடத்துங்க, எத்தனை நாட்கள் வேணுமென்றாலும், எத்தனை மாதங்கள் வேணுமென்றாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க, ஒற்று பிரச்சனையுமே இல்லை, எல்லா விதமான வசதிகளையும் நாங்கள் ஏற்பாடு செய்து தரோம், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, வந்து பேசுங்க என்று சொல்லி, நீங்கள் எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பரவாயில்லை, எத்தனை நாட்கள் நடத்தினாலும் பரவாயில்லை. அன்றைக்கு பேச்சுவார்த்தை வந்து 21 மணித்தியாலமாக தொடர்ந்து நடந்தது. ஒருத்தருக்கு நித்திர வரையில் போகிறதுக்கு 21 மணித்தியாலமாக தொடர்ந்து காய்ச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை மணித்தியாலம் நடந்தாலும் கதையுங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் கதையுங்க, வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க என்று சொல்லி இப்பொழுது பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பித்ததால் ரஷ்யாவினுடைய காட்டில் மழை கொட்டுதாம். அதாவது ரஷ்யாவுக்கு லாபம் வந்து கொட்டுதாம். ஒரே ஒரு மாதத்தில், போன மாதம் மார்ச் மாதத்தில் ஒரே ஒரு மாதத்தில் வந்து 19 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து லாபம் சம்பாதித்திருக்கிறது ரஷ்யா என்று சொல்லி சர்வதேச ஆற்றல் நிறுவனம், அதாவது IEA என்று சொல்லுவோம், அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரே மாதத்தில் வந்து 19 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து ஏற்கனவே ரஷ்யாவுக்கு மேலே விதித்திருந்த தடையை வந்து தற்காலிகமாக நீக்கியிருந்தது. நீண்ட காலமாக தடை விதிச்சிருந்தது, ரஷ்யாவிலிருந்து யாரும் ஆயில் வாங்கக்கூடாது, யாரும் விற்கக்கூடாது, தொடர்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு வேறு வழியே இல்லை. எனவே ரஷ்யா மீதான அந்த தடையை வந்து தற்காலிகமாக நீக்கியிருந்தது அமெரிக்கா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு எண்ணெயை விற்று தள்ளி இருக்கிறது ரஷ்யான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயங்கர ஆச்சரியப்படுவீங்கள். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிப்ரவரி மாதத்தில் சராசரியாக ரஷ்யா ஏற்றுமதி செய்த எரிபொருளினுடைய அளவு விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மசகு எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு நாளைக்கு 3,20,000 பேரல்ஸ், 3,20,000 பேரல்ஸ் ஏற்றுமதி செய்யுமாம் ஒரு நாளைக்கு. அது பிப்ரவரி மாதத்தில். பிறகு மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,20,000 திடீரென்று ஜம்பாகி 71 லட்சம் பேரல்ஸாம். 71 லட்சம் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது ரஷ்யா. அந்தளவுக்கு வந்து சும்மா விற்பனை வந்து கொட்டி கட்டி பறந்துருக்குது. அதனால தான் அந்த 71 லட்சம்ன்றது 7.1 மில்லியன் பேரல்ஸ். எனவே அவ்வளோத்தையும் வந்து விற்று தள்ளியிருக்கிறது ரஷ்யா. இதன் மூலம்தான் 19 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து லாபமாக சம்பாதித்திருக்கிறது. அதாவது 1 பில்லியன் என்றது 100 கோடி டாலர்ஸை குறிக்கும். எனவே 19 பில்லியன் என்று சொன்னால் 1900 கோடி அமெரிக்க டாலர்ஸ் லாபமாக சம்பாதித்திருக்கிறது ரஷ்யா. எனவே ஈரானோட வந்து ஒரு தேவையில்லாத சண்டைக்கு போய் கடைசியாக ரஷ்யாவுக்கு மேலே இந்த தடையை நீக்கி, ரஷ்யாவுக்கு மேலே இந்த தடையை நீக்க வேண்டாம்னு சொல்லி யுக்ரைன்லேருந்து ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து எல்லாமே சொன்னது, ரஷ்யா வந்து பலம் பெற விட வேண்டாம், ரஷ்யா பலம் பெற்றால் ஐரோப்பாவுக்கு வந்து ஆபத்து என்று சொல்லி இந்த நாடுகள் எல்லாம் வந்து சொல்லியிருந்தன. ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு வர வழியே இல்லை, அது எல்லாத்தையும் மீறி ரஷ்யா மீதான தடையை வந்து நீக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சொல்லுவினமே, சாட்சிக்காரண்ட காலில் விழுகிறோம் பார்க்க சண்டைக்காரண்ட காலில் விழலாம் என்று சொல்லி, அந்த மாதிரி அமெரிக்கா போய் விழுந்த இடம் தான் ரஷ்யா. எனவே ரஷ்யாவுக்கு இப்போ இவ்வளவு லாபம் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, துருக்கி நாட்டிலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பாடசாலை ஒன்றுக்குள் புகுந்த அந்த பாடசாலையினுடைய முன்னாள் மாணவனாம்
அவர்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு 16 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். மாணவர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லி 16 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது முதல் கட்டமாக தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி. இதில் அந்த துப்பாக்கிதாரி தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஏனைய 16 பேர் காயமடைந்திருப்பதாக தற்பொழுது கிடைக்கப்பெற்ற முதல் கட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலதிக தகவல்கள் அடுத்த காணொளியில் பகிர்ந்து கொள்கின்றேன். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.